ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இல்லத்தரசிகளுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து என்னோடய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீன் டிப்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல விம் சோப்பு, அந்த சோப் தான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி துண்டு சோப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்குன்னு புது சோப்பு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிவிட்டு மீதமாக இருக்கும்னா அந்த சோப்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் தூள் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப நெய்ஸாக அரைச்சிட வேண்டாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு அரை லெமனுமே கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், அந்த லெமனோட சாறு பிழியும் போது எந்த அளவுக்கு நுர பொங்கி வருது. ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸில் படிஞ்சிருக்க இந்த உப்பு கரையெல்லாம் எப்படி சுலபமாக நீக்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு. இதோட ரொம்ப அதிகப்படியான கரையெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வினிகருமே கூட சேர்த்துக்குங்க. ஒரு சில உப்புக்கரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாஃப்டான ஸ்க்ராட்ச் வித் எடுக்க போகிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த அளவு இருந்தால் போதும். ஸோ இப்போ இது சாஃப்டான ஸ்க்ராட்ச் வித்தில் லைட்டாக கொஞ்சமாக தொட்டு எங்கெல்லாம் உப்பு கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணுறனால உப்பு கரை பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடும். இது நான் சட்டுன்னு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு இடம் மட்டும். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சொல்யூஷன் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா கழுகுனிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ இது தேய்க்காத இடம். இப்போ நான் தேய்ச்ச இடத்துல இப்போ தண்ணியை மட்டும் ஊற்றி நான் உங்களுக்கு கழுகி காட்டுற பாருங்கள். சூப்பராக எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இதே போல் டேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம், கிச்சனோட சிங்கில் கூட இதேமாரி பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்ம வீட்டில் நெல்லிக்காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா உடனே ஒரு மாதிரி கருப்பாயிரும். எப்போவுமே வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கழுகி எடுத்துக்குங்க. கழுகுனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக கருப்பாக கலரெல்லாம் மாறின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான நெல்லிக்காய் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா நீண்ட நாட்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நெல்லிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா கழுகுனதுக்கப்புறம் நல்லா தொடச்சிருங்க. நல்லா கொஞ்சம் கூட சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துடணும். இதுவுமே இந்த மாதிரி மெத்தட்லையுமே நீங்கள் நெல்லிக்காயை ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காய் கொஞ்சமாக லைட்டாக அடிபட்டிருந்தனால அது நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லாயிருக்கு இந்த காய். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கழுகிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர், நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி சுருட்டி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா வேணும் போது நம்ம அழகாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் ஒரு நெல்லிக்காய் கொடி வீணாகாது. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கிட்டு அந்தமாதிரி நல்லா கழுகி தொடச்சி எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்துங்க. அந்த பாக்ஸில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி ரொம்ப குமிச்சு போடாமல் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்குங்க. இதில் பழுத்த பச்சை மிளகாய் எல்லாம் தான் எடுத்தால் தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்க அப்படின்னா பச்சை மிளகாய் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள். நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா பூண்டு வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எடையாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், பூண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னா பூண்டு இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு வச்சிங்க அப்படின்னா உள்ளே வண்டு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் இந்த மாதிரி துவரம் பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இது கூடவே வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பருப்பு வந்து வண்டு பூச்சி வராது, நீண்ட நாட்களுக்கு வரும். பருப்போட நிறமும் மாவட்டம் மனம் மாவட்டம் மாறவே மாறாது. ஸோ இந்த பாக்ஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துங்க. இது அழகாக மேலே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு போடுற மாதிரி கப்புமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக நம்ம அளந்து இதில் போட்டிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்போட்டாலாம் காயான சப்போட்டாலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி பழுக்க வைக்கிறதா இந்த மாதிரி அரிசி பேஸ்கெட்டுன்னு தான் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த சப்போட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பழுத்து இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டு அரிசியில் ரேஷன் அரிசியில் யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டிங்கனாவே போதும். இது பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ அரிசிகள் இந்த மாதிரி கிராம்புலாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது. இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க சப்போட்டெல்லாம் இந்த மாதிரி அரிசிக்குள்ளே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 2 நாள்லேயே சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த சப்போட்டா பழம் நல்லா சூப்பராக பழுத்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டான தூக்கி போட்டு வச்சுருக்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் வேஸ்ட்டான வேணான்னு தூக்கி போட்டு வச்சுருக்க டூத் ப்ரஷ்ஷுமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது தலைப்பகுதியில் அந்த ஸ்க்ரப்பர் மாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் மேலே மாட்டி விட்டுருங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சன் சிங்க் ஆகட்டும் இல்லைனா பாத்ரூம் சிங்க் ஆகட்டும் இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னா அழகாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அழகாக தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படி. இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஆகட்டும் கடைகள்லேயே ஆகட்டும் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு வாங்க தேவையில்லை. அழகாக பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம ப்ரெஷ்ஷு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி காட்டுறேன். சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் ஒரு சில பாட்டிலோட மூடியெல்லாம் வந்து திறக்கவே வராது. ஸோ அந்த மாதிரியான பாட்டிலோட மூடியை நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிஸ்ஸர்லாம் இருந்துச்சுன்னா கீழ்ப்பகுதி எதுக்கு இருக்குன்னே தெரியாது ஒரு சிலருக்குலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியை திறக்கிறதுக்கு தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே சூப்பராக வந்து இந்த பாட்டில் எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு, அழகாக வந்து மூடியை திறந்து கொடுத்துச்சு பாருங்கள். அதேமாதிரி புதுசாக வாங்குகிற ஆயில் கேன் பாட்டிலாகட்டும் இந்த மாதிரி அழகாக நீங்கள் திறக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரீசர்லலாம் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்து டைரெக்டாக அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரீசராக சேர்ந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டியும் பிடிக்காது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து வேணும்னும் போது சட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பாக்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரீசரோடு சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஒரு குல்ஃபி ரெடி பண்ணலாமா? ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மில்க் பவுட்ரு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், சுகர் 100 கிராம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது வந்து பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து வால்நட் இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி அரைச்சியும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த சமயத்துலேயும் வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே செஞ்சது. இதோட லிங்க் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 லிட்டர் அளவு பால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்காமல் அழகாக வீட்லேயே வந்து சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி ரெடி பண்ணலாம். இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். அதை வந்து ஓரப்பகுதியில் நல்லா வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா பாலாடை சூப்பராக கிடைக்கும். ஸோ நம்ம ஐஸ் செய்யும் போதும் அந்த ஐஸ் வந்து நல்லா சூப்பராக முழுமையாக நம்மளுக்கு ரெடி ஆகும் போது இந்த பாலாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லில் வந்து கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல பால் சூடாகி வந்துச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து பால் எடுத்துங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் போட்டுட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து மில்க் பவுடருமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை வந்து நல்லா கொதித்து வற்றிருக்கேன். பால் வந்து நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சுண்டை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த பாலை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பால் கொதித்து இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்துடும். இதை வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக அங்கங்கே ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கும். அதை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே இன்னுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். நட்ஸ் வந்து முழுக்க ஆப்ஷனலாக விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ இப்போ இந்த 3 பொருளுமே நல்லா இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போது நான் அதுக்குன்னு குல்ஃபிக்குன்னு வந்து ஒரு மோல்டு வச்சுருக்கேன். அதில் தான் ஊற்றி எடுக்க போகிறேன். மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பால்லாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மோல்டில் ஊற்றணும். அவ்வளோதான். ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியான குல்ஃபி ஐஸ் நம்மளுக்கு வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி இந்த மாதிரி டீ கப் இருந்தாலும் டீ கப்லையுமே நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். மோல்டுன்னு வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு ஒரு குச்சியை வந்து குத்தி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக குல்ஃபி ஐஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க கரண்டு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நம்மளோட குல்ஃபி ஐஸ் சூப்பர் ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே சரி, இந்த குல்ஃபி ஐஸும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.